सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तदेहं मयि देवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यं प्रभवति இப்ப நம்ம 94th ஸ்லோகம் பார்க்கணும் இன்னைக்கு. ஓகே, ஸ்லோகங்கள் முடிச்சிட்டு இன்னைக்கு ஆடிப்புறத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா? சரி. கலங்க கஸ்தூரி रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम् अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबीडयति नूनं तव कृते. திருப்பி சொல்றேன். कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम् अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. ஓகே, கலங்கம், மூன் லைட் இதெல்லாம் கேட்டா யார பத்தி பேசுறோம்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இல்ல, அதாவது ஸ்பாட்ஸ், கலங்கம், மூன் லைட், ஜலமயமா இருக்கக்கூடியது அப்படின்லாம் பேசினா எதை பத்தி பேசுறான்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். எதோடைய வர்ணனைகள் இதெல்லாம்? அபிராமி அந்த அதோட கனெக்ட் பண்றேன். ஆடிப்பூரம் பொதுவா மூன் லைட்டு, அதுக்கப்புறம் கரைகள், அதுக்கப்புறம் கலா, என்ன மூன் லைட் இதெல்லாம் பத்தி பேசும்போது சந்திரனை பத்தி பேசுறோம்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சந்திரனை பத்தி பேசுறா ஏதோங்கிறது நம்மளுக்கு புரியும். கரெக்டா? இங்க சந்திரன் அப்படிங்கறது டைரக்டா சொல்லல. அவர் என்ன சொல்ற? கலங்கக கஸ்தூரி, சந்திரன்ல இருக்கிற கலங்கம். கலங்கம்னா ஸ்பாட்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா? கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். அம்பாளுடைய முகம் சந்திரன் மாதிரி இருக்கு. முகத்துல இருக்கிற அந்த ஸ்பாட்ஸ பார்த்தா அம்பாளுக்கு கஸ்தூரி திலகம் வச்ச மாதிரி இருக்குன்னு. ஓகே, கஸ்தூரிங்கிறது எப்படி இருக்கும்னா கருப்பு கலர்ல இருக்கும். எப்படி இருக்கும்? மஸ்க் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது கருப்பு கலர்ல இருக்கும். சோ கஸ்தூரி ஒரு வாசனை திரவியம் இல்லையா? பிளஸ் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. எப்படிங்கிறது எனக்கு நாலேஜ் இல்லை. சோ அந்த சந்திரனை பார்த்தோன்னே அதுல இருக்கிற கலங்கம், அதுல இருக்கிற ஸ்பாட்ஸ் எப்படி இருக்குன்னா கஸ்தூரி அப்படிங்கிற. ஓகே, அடுத்தது ரஜனிகர பிம்பம் ஜலமயம். அந்த பிம்பமானது, அந்த ஒளி பொருந்திய, ரஜினிகரம்னா ரஜினினா மூன் லைட்,
மூன்லைட்டோடு பொருந்திய அந்த பிம்பம், அந்த சந்திர மண்டலம் இருக்குல்ல, அந்த மூணுடைய டிஸ்க்ன்னு சொல்லுவா. சந்திரனை பார்த்தா அதை ஏதோ தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த லைட் சுத்தி இருக்கிற லைட் அப்படியே பார்த்தா அது ஏதோ ஒரு சம்திங் இட் ஹோல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரியுறதா நான் சொல்றது? சந்திரனை நீங்க பார்த்தேன்னா சந்திரனை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், கரெக்டா? அந்த ஒளிவட்டத்தை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சே இல்ல கொஞ்சம் கவனிச்சேன்னா அது எப்படி இருக்கும்னா சந்திரனை புடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா? அது அவுட்டர் லேயர்ல இருக்கும், சந்திரனுடைய அவுட்டர் ரிங்ல. ஓகே, அது ஒரு கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்ட். அப்போ அதுக்குள்ள இருக்கிறது அந்த பாத்திரம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறது ஜலமயமா இருக்கு. அப்படின்னா சந்திரனுக்கு அப்ஜகான்னு ஒரு பேர் உண்டு. ஜலத்துல இருந்து பிறந்தவன் அப்படின்னு ஒரு பேர் சந்திரனுக்கு உண்டு. சோ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சந்திரன் வந்து ஜலமயமானது, இஸ் மேட் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு உண்டு. ஓகே, சோ அதனால சொல்ற இந்த ரஜினிகர பிம்பம், இந்த சந்திர மண்டலம் இருக்கே அது எப்படி இருக்கு? ஜலமயமா இருக்கு. இந்த ஜலமயமா, இந்த ஜலத்துல என்ன இருக்கு? கஸ்தூரி இருக்கு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் லைன், புரிஞ்சுதா? சந்திரனை பார்த்தா அது ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ள இட் இஸ் பீங் ஹெல்டுங்கிற மாதிரி இருக்கு. சந்திரன் ஜலமயமானது, அதுல இருக்கிற கலங்கம், அதுல இருக்கிற ஸ்பாட்ஸ் வந்து எப்படி இருக்கு? கஸ்தூரி, மஸ்க் அப்படின்னு சொல்வா இல்லையா அது. அடுத்து கலாபிகி கற்பூரைஹி, சந்திர கலைகள் இருக்கு இல்லையா, அது வந்து என்னதான்? கற்பூரம், பச்சை கற்பூரம் மாதிரி கற்பூரம், வாசனை திரவியம் கற்பூரம். ஓகே, இது எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா அந்த மரக்கத்த கரண்டம். நான் இப்பதான் சொன்னேன், சந்திரனை சுத்தி அந்த ஒளிவட்டத்தை சுத்தி இருக்கிற அந்த அவுட்டர் இதுல பார்த்தா அது ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறாப்புல இருக்கும். அதை என்னதுங்கிறார் அந்த சந்திர மண்டலத்தை பகவத்பாதாள் என்னன்னு சொல்றா? மரகத கரண்டம், மரகதமயமான பாத்திரம். மரகதம் அப்படிங்கறது என்னன்னு சொன்னேன்? மரகதம் வந்து எமரால்டு, டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். சோ சந்திரனுடைய ஒளி இருக்கிற அந்த இடத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா டார்க்கா தானே இருக்கும். உங்களுக்கு டோட்டலி பிளாக்கா தெரியாது, ஒரு பிளாக்கிஷ் சம்திங்கா தெரியும், கரெக்டா? அதனால அது என்னன்னு சொல்ற? மரகதமயமான பாத்திரம், மரகதம் பொருந்திய பாத்திரம், ஆர் மரகதத்தால் ஆன பாத்திரம். அந்த மரகதமான ஆன பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஜலமயமா இருக்கு. பிகாஸ் சந்திரன் இட் செல்ஃப் இஸ் ஜலமயம். சோ சந்திரனோட பிரசன்ஸ் இஸ் ஜலமயம். அதுல கஸ்தூரி ஆட் பண்ணிருக்கா. சந்திரனுக்கு கலைகள் உண்டு, அது என்னதுன்னா கற்பூரம் பொடிச்சு அந்த ஜலத்துல என்ன ஆட் பண்ணிருக்கா? வாசனைக்கு உடம்புக்கும் நல்லதா இருக்கக்கூடிய கற்பூரத்தை ஆட் பண்ணிருக்கா. இப்படி இட் இஸ் இந்த மரகதமயமான இந்த பாண்டமானது நிபிடித்தம்னா இட் இஸ் ஃபில்ட். யாருக்காக? அத்தஸ்துவத் போகேன, உன்னுடைய போகத்திற்காக, உன்னுடைய யூசேஜ்காக. ஓகே, உன்னுடைய யூசேஜ்காக. பிரதிதினம் இதம், தினம் இத, ரிக்த குஹரம், காலியாக காலியாக இட் இஸ் பீங் ஃபில்ட். ரிக்தம்னா காலியா இருக்கிறது, பிளாங்கா இருக்கிறது. ஓகே, சோ ரிக்த குஹரம் விதிஹி, விதிஹினா பிரம்மா, பிரம்மா பூயோ பூயோ நிபிடயதி, திருப்பி திருப்பி அதை ஃபில் பண்றாராம். யாருக்காக? நூனம், கண்டிப்பா தவ கிருதே, உனக்காக திரும்பி திரும்பி அதை ஒப்பி வைக்கிறார், உன்னுடைய போகத்துக்காக, உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக. அர்த்தம் புரிஞ்சுதா? இது ஏன் இப்படி சொல்றாங்கிறது சொல்ற, பட் இந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சுதா? அந்த தண்ணிய வந்து பிரம்மா வந்து ஜலமயமா இருக்கிற அந்த ஒரு வாசன திரவியம் உள்ள அந்த ஜலத்தை அவர் ரொப்பி ரொப்பி வைக்கிறாரா அந்த அவுட்டர்
அந்த ஜலத்தை ரொப்பி அந்த வாசன திரவியங்கள் அதுல போட்டு அம்பாளுடைய போகத்துக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக தினம் ரொப்பி வைக்கிறார். ஓகே ஓகே. விதிஹி பூயஹ பூயஹ நிபிடயதி, திருப்பி திருப்பி ரொப்பி வைக்கிறார். தவ கிருத்தே, உனக்காக. எதுக்கு? அத்தஸ்துவத் போகேன, உன்னுடைய போகத்திற்காக, உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக. பிரதிதினம் இதம் ருக்த குஹரம், தினம் காலி ஆகிறத ரொப்பி ரொப்பி வைக்கிறார். புரிஞ்சுதா? வாமா மாமி, மாதங்கி மேம், கிருஷ்ணவேணி மாமி, மாலதி மேம். புரிஞ்சுது. புரிஞ்சுது. ஓகே. சோ அம்பாளுடைய உபயோகத்திற்காக, அம்பாளுடைய போகத்துக்காக நிரப்பப்படும் ஜலபாண்டம் மாதிரி இருக்கு. அம்பாள் குடிக்கிற ஜலபாண்டம் எமரால்டு கப்பு மாதிரி இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாள் வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கா இல்லையா? இந்த சிருஷ்டிங்கிறது ஏற்படுறதுக்கு காரணம் அம்பாள். அம்பாளுடைய ஏதோ ஒரு சங்கல்பத்துல சிருஷ்டிங்கிறது உருவாருது இல்லையா? இந்த சங்கல்பம் அம்பாளுக்கு ஏற்படும் போது அம்பாள் சிவபெருமான பாக்குறா, அப்புறம் அவ சிருஷ்டி பண்றா. கரெக்டா இல்லையா? இதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம். சோ அம்பாள் வந்து இந்த சிருஷ்டி ஏற்படுறதுக்கு அம்பாள் காரணம். அப்போ இந்த சிருஷ்டி ஏற்பட்டு இந்த சிருஷ்டி உருவான போது இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, இந்த மொத்த யூனிவர்ஸ் அது எப்படிப்பட்டதுன்னா அம்பாளுடைய கிரகம், அம்பாளுடைய வீடு. ஓகே. இந்த ஆகாசம் இருக்கு இல்லையா, இது அம்பாளுடைய விதானம், அம்பாள் உட்கார்ந்துக்கிற இடம். சரியா? இந்த சிருஷ்டியில மேரு, ஹிமாலயம், அது இதுன்னு பல இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் அம்பாளுக்கு விளையாடக்கூடிய இடம். அம்பாளுடைய சாநித்தியம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு நம்ம சொல்றதெல்லாம் அம்பாளுடைய விளையாட்டுக்காக ஏற்பட்ட இடங்கள். அப்புறம் இந்த நட்சத்திரங்கள்லாம் அம்பாளுக்கு ஹாரமா இருக்கு, அம்பாளுக்கு ஆபரணங்களா இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, அருணாமோதினின்னு ஒரு தந்திரத்துல இத பத்தி பேசப்பட்டிருக்கு. அந்த கான்செப்ட் தான் இங்க பேசுறாருங்கனால இந்த தந்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லிட்டு வரேன். இந்த சிருஷ்டி அம்பாளுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது. இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரம்மாண்டமும் அம்பாளுக்கு கிரகம் அப்படின்னா, இந்த ஆகாசம்ங்கிறது அம்பாளுக்கு விதானம், அம்பாள் போட்டு உட்காரக்கூடிய இடம். நட்சத்திரங்கள் அம்பாளுக்கு ஆபரணங்கள். மேருமலை ஆகிய ஸ்தானங்கள் அம்பாளுக்கு விளையாட்டுக்கான இடம். ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, இவா வந்து அம்பாளுக்கு எப்படின்னா பேரன்மார்கள் மாதிரி. பிரம்மாதி தேவதைகள் அம்பாளுக்கு பிள்ளைகள். ஓகே. அம்பாளுக்கு சூரியன்கிறது அம்பாள் ஆத்துக்குள்ள ஏத்தி வைக்கிற விளக்கு மாதிரி. அப்போ அம்பாளுக்கு குளிர்ச்சியா ஒரு ரொம்ப சாஃப்டா அம்பாளுக்கு இதத்தை கொடுக்கும் அந்த ஒளி தரும் அந்த சந்திரன் இருக்கே, அது அம்பாளுடைய வாசனை திரவியங்கள் வைக்கக்கூடிய சிமிழ் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த தந்திரத்துல சொல்லப்படுறது. சோ இதுலயும் அதேதானே சொல்றா, கஸ்தூரி இருக்கு, ஜலம் இருக்கு, கற்பூரம் இருக்கு, அம்பாளுடைய வாசன திரவியங்கள் வைக்கக்கூடிய இடமாக அது இருக்கு. ரைட்? புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? புரியுது மேம். மாமா மாமி, கிருஷ்ணவேணி மாமி. எஸ் மேம் புரியுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுலயுமே இல்லாத கான்செப்டா இது இருக்கு. ஓகே. இதுக்கு ஒரு இடத்துல நான் படிச்சேன், அமாவாசையில இருந்து சந்திரனுக்கு ஒரு ஒரு கலை ஆட் ஆகிண்டே போறது. பௌர்ணமி இன்னைக்கு அந்த ஒரு ஒரு கலைக்கு ஒரு ஒரு பேர் உண்டு. திதி நித்யா இல்லாத அது ஒரு ஒரு கலைக்கு ஒன்னு ஒரு பேர் உண்டாம். அமிர்தான்னு ஆரம்பிக்குமா அந்த பேர், கடைசியில பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணாமிருதாங்கிற பேர்ல அது முடியுமா அந்த தேவதையினுடைய பேர். அந்த பூர்ணாமிருதா வர அன்னைக்கு அம்பாள் முழு நிலவா இருந்து அந்த சந்திர மண்டலத்துக்கு நடுவுல இருக்காளாம்.
அந்த சந்திர மண்டலம் பௌர்ணமி அன்னைக்கு முழுசா தெரியும் போது அம்பாளுடைய பிரசன்ஸ முழுவதுமா அந்த அமிர்த கிரணங்களை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கிருஷ்ணபக்ஷத்துல ஒரு கலையா குறைஞ்சு அமாவாசை அன்னைக்கு அம்பாள் என்ன பண்றாளாம், சிவபெருமானுடைய இருப்பிடம் சூரிய மண்டலத்துக்கு நடுவுல, இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள அவ போயிடுறா. சிவசக்தி ஐக்கியம் அங்க நடக்கிறது. அப்போ அம்பாளுக்கு திருப்பி ஷி கம்ஸ் பேக் டு சந்திரமண்டலம் அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன். சில தந்திரங்கள்ல இந்த மாதிரி பேசப்பட்டிருக்கு. ஓகே, சோ சந்திர மண்டலம்ங்கிறது அம்பாளுடைய இருப்பிடம். ஸோ சந்திரன்ங்கிறது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அம்பாள் அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் போட்டிருக்கிறதுனால அடிக்கடி சந்திரனுக்கும் அம்பாளுக்கும் அந்த கனெக்ஷன் வந்து அடிக்கடி அதை பத்தி இட் இஸ் பீங் டாக்ட். ஆனா இந்த ஸ்லோகத்துல அருணாமோதினிங்கிற தந்திரம் பேஸ் பண்ணி இருக்கிற அந்த கான்செப்ட்னா இங்க ஆதிசங்கர பகவத் பாதால் யூஸ் பண்ணியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா, இந்த சிருஷ்டியானது அம்பாளுடைய கிரகம், இந்த பிரம்மாண்டமே அம்பாளுக்கு கிரகம்ங்கிற போது சூரியன் அம்பாளுடைய ஆத்துல இருக்கிற லைட், எலக்ட்ரிசிட்டி சப்ளை. சந்திரன் வந்து அம்பாளுடைய வாசனை திரவியங்கள் வைக்கிற பாண்டம், பாத்திரம், சிமிழ். சில ரெஃபரன்ஸ்ல பார்த்தேன் அம்பாள் குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்றதுக்காக இருக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துல இருக்கிற வாசனை திரவியங்கள்னு சொல்றான்னு பார்த்தேன். நான் யூஸ்வலா ரெஃபர் பண்ற புக்ல இது எப்படி என்ன சென்ஸ்ல போட்டிருக்கா அப்படின்னா, அம்பாள் உடைய உபயோகத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜல பாத்திரம் அது வந்து சந்திரன். ஏன்னா அது அமிர்தத்தை பொழியக்கூடியது, அந்த அமிர்தம் தான் அம்பாள் பருகிறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல நான் யூஸ்வலா ரெஃபர் பண்ற டெக்ஸ்ட்ல போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாம் இல்லையா? பாமா மாமி, மால்தி மேம். ஓகே, கிருஷ்ணவேணி மாமி போலாம். ஓகே போலாம். 95th ஸ்லோகம். புராராதேரந்தஹ புரமசி, ஆக்சுவலி புராராதேஹே அந்தః புரமசி ததஸ்த்வச்சரணயோஹ சபர்யாமர்யாதா தரளகரணானாம் அசுலபா ததா ஹ்யேதே நீதாஹ சதமகமுகாஹ சித்திமதுலாம் தவ த்வாரோபாந்தஸ்திதிபிஹ அணிமாத்யாபிரமராஹ. திருப்பி சொல்ற, புராராதேஹே அந்தப்புரமசி ததஸ்த்வச்சரணயோஹ சபர்யாமர்யாதா தரலகரணானாமசுலபா ததா ஹ்யேதே நீதாஹ சதமகமுகா சித்திமதுலாம் தவ த்வாரோபாந்தஸ்திதிபிஹ அணிமாத்யாபிரமராஹ. மேம் ஒரு டவுட், இது சேர்ந்து படிக்கிறதே புராராதே ரந்தப்புரா படிக்கலாமா? புராராதேரந்தః புரமசி சேர்த்து சொல்லலாம். அப்படி சேர்த்து சொன்னா அப்படி சொல்லலாம். நடுவுல பிரிக்கணும் அப்படின்னா புராராதேஹே அந்தః புரமசி. ஓகே, புராராதேஹேனா முப்புறங்களினுடைய எதிரி யாரு? முப்புறங்கள் எரித்தவர் யாரு? முப்புறம் எரித்தவர் பரமேஸ்வரன். அவருடைய அந்தப்புரமசி, அவருடைய அந்தப்புரத்தின் பட்ட மகிஷி நீ. இப்போ நம்ம எந்த ஹிஸ்டரியை பார்த்தாலும் பரமசிவனாருடைய ஒரே அந்தப்புரம் அம்பாள் தான் இல்லையா? எங்கேயுமே தப்பி தவறி கூட பரமசிவனார் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார், ரைட்?
அந்தப்புறம்னா உள்ள இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா அந்தப்புறம்னா லேடிஸ் இருக்கக்கூடிய ஒரு பேலஸ் இருக்குன்னா அந்த பேலஸ்ல லேடிஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்தப்புறம்னு சொல்லுவா. அதாவது உள்ள இருக்கிற இடம், உள்ளுக்குள்ள இருக்கிற இடம். அந்தஹானா உள்ள, அந்தப்புறம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நகரமோ இடமோ அதுக்கு பேர் அந்தப்புறம்னு பேர். பரமசிவனாருடைய அந்தப்புறம் நீ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா உள்ளுக்குள்ள த இன்னர் சைட் ஆஃப் பரமேஸ்வரன், அவருடைய சக்திங்கிறது நீதான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரமசிவனாருடைய பட்ட மகிஷி நீதான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதனால் சிவபெருமான்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? எல்லா விதமான விகாரங்களையும் தான் கடந்தவருங்கிறது பெரிய விஷயம் இல்ல, அத மொத்தத்தையும் எரிக்கக்கூடியவர் அவர். நம்ம அவரை உபாசனை பண்ண பண்ண நமக்குள்ள இருக்க காமம், குரோதம், லோபம், மோகம் எல்லாத்தையும் அழிச்சு நம்மள பியூரா ஆக்கக்கூடிய தன்மை உடையவர் சிவபெருமான். அவருடைய சக்தி அம்பாள் அப்படின்னா அதனால ததஸ்துவத் சரணையோகோ, அதனால் உன்னுடைய பாதங்களில், துவத் சரணையோகோனா உன்னுடைய பாதங்களுக்கு, உன்னுடைய பாதங்களில் சபர்யா மர்யாதா, அமர்யாதா சபர்யா அப்படின்னு அதை பிரிக்கணுமா. அதாவது எல்லை இல்லாமல் உன்னை உன் சரணங்களை வழிபடுவதற்கு, உன் சரணங்களின் பூஜையை செய்வதற்கு தரள கரணானாம் அசுலபா. இந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும்? தரள கரணானாம் அசுலபா அப்படின்னு பிரிக்கணும். அதாவது தரள கரணானாம் அப்படின்னா அன்ஸ்டெடி மைண்ட், அன்ஸ்டெடி சென்சஸ். கரணங்கள்னா நம்ம கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது? கண்ணு, காது, மூக்கு, வாயி. நம்ம வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பேரு கரணங்கள்னு பேர். ஆனா அம்பாளுடைய சரணங்களை பூஜை பண்ணணும், இடைவிடாது எல்லையற்ற விதத்துல அம்பாளுடைய சரணங்களை பூஜை பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா? இந்த சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது இந்த நம்ம கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம உடம்பு, நம்ம சரீரம் எல்லாம் கண்ட்ரோல்குள்ள ஒருநிலைப்பாட்டுல வந்தாதான் அம்பாளுடைய சரணங்கள்ல பூஜை பண்றதுக்கு நம்மளுக்கு தகுதிங்கிறது கிடைக்குமா. சோ மனசு வேவரியா இருக்கு, மனசு ஒருநிலைப்படாதனால இந்த கரணங்கள் எல்லாமுமே எப்படி இருக்கு? திடீர்னு கண்ணு இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது, காது அதை கேட்கணும்னு ஆசைப்படுறதுன்னு ஆசைப்பட்டு வெளி உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லயே ஈடுபட்டு மைண்ட் ஒரு ஸ்திரமா இல்லாம மாறி மாறி மாறிண்டு இருக்கிற அந்த தன்மைக்கு, அந்த தன்மை இருக்கிறவாளுக்கு என்னது? அசுலபா, ஈஸி கிடையாது. என்னது ஈஸி கிடையாது? அம்பாளுடைய சரணங்களில் இடைவிடாது பூஜை செய்யறது இஸ் நாட் ஆப்டெய்னபிள். அவளுக்கு அது கிடைக்காது. தரள கரணாகனா அடங்காத சித்தம் அப்படின்னு அர்த்தம். மாறிண்டே இருக்கிற சித்தம், மாறிண்டே இருக்கிற மைண்ட், மாறிண்டே இருக்கிற பிலீஃப், மாறிண்டே இருக்கிற புத்தி. ஒரு டிசிஷன் அம்பாள்கிட்ட வரணும்னு டிசிஷன் எடுத்தாச்சு, ஆனா திருப்பி 2 நாள்ல அது மாறிடுறது. அப்படி மாறிண்டே இருக்கிற ஒரு சித்த விருத்தி உடையவர்களுக்கு அம்பாளுடைய பாதங்களில் பூஜை செய்வதற்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆத்துல அம்பாள் போட்டோ வச்சுட்டு இருக்கேன், நான் என்னால சஹஸ்ரநாமம் பண்ண முடியாதா? சஹஸ்ரநாமம் பண்ணுவேன், நன்னாவும் பண்ணுவேன். ஆனா உங்க மைண்ட் வேவரியா இருக்குன்னா அம்பாள்னா என்னங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு அனுபவத்தை அம்பாள்னு நினைச்சிட்டு வேணா போகுமே தவிர்த்து அம்பாளா புரிஞ்சுக்க கூடிய அந்த இன் ஹர் ட்ரூ எசன்ஸ் அந்த அனுபவம்ங்கிறது நம்மளுக்கு அவ்வளவு சட்டுன்னு ஏற்படாது. அது மனசு ஒருநிலைப்பட்டு மனசு அடங்கினாதான் அம்பாளுடைய தத்துவம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இல்லைன்னு தெளிவா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ததா ஹியேதே, அதனால்தான் இவா எல்லாரும், யார் எல்லாரும்? நீதாகா சதமுகாகா, சதமகமுகாகா. சதமக அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு பேர். 100 யஜ்ஞங்களை செய்தவன். எந்த யஜ்ஞம்? அஸ்வமேத யஜ்ஞம்.
100 அஸ்வமேத யஜ்ஞங்கள் யார் ஒருவர் செய்யறாளோ அவளுக்கு இந்திர பதவின்னு உண்டு. புரியுதா? அதனால இந்திரனுக்கு ஒரு என்ன பெயர்? சதமகான பெயர். 100 யஜ்ஞங்களை செய்தவன். அப்போ அது என்ன யஜ்யம் சொன்னேன்? அஸ்வமேதம் அஸ்வமேதம். ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டம் அது செய்யறது. ஓகேவா? அஸ்வமேதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த விரதங்கள் இருக்கணும், இந்த உபாசனைகள் செய்யணும் அப்படின்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த அஸ்வமேதம் செய்யும் போது இருக்க வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பல இருக்கு. அந்த அஸ்வமேதம் பண்ணி முடிச்சான்னா அது பெரிய பாக்கியம். இந்த அஸ்வமேதத்தை ஒரு தடவை இல்ல 100 தடவை பண்ணவாளுக்கு இந்திர பதவி நிச்சயம். சதமகமுகான இந்திரர்கள் தலைமையில இருக்கிற எல்லா தேவதைகளும் அமராகா. அமராகான தேவதைகள் அத்தனை பேரும் என்ன பண்றா அப்படின்னா, தவ உன்னுடைய துவாரோபாந்த ஸ்திதிபிகி அணிமாத்யாபிகி, உன்னுடைய வாசல்ல இருக்கிற துவாரோபாந்த ஸ்திதிபிகி. துவார உபாந்தனா உன்னுடைய வாசலுக்குள்ள இருக்கிற வாசல்ல எல்லாம் யாரு காவல் காத்துன்னு இருக்கா? அணிமாதி சித்திகள் தேவதைகளா காவல் காத்துன்னு இருக்கா. அணிமாத்யாபிகி அமராகா, அவா கிட்ட அந்த அமரர்கள் என்ன அடைகிறார்கள்? அவ அம்பாளை பார்க்கணும்னு இந்திராதி தேவதைகள் வரா. ஆனா அம்பாள பாக்குறதுக்கு இந்த அணிமாதி சித்திகள் அவளை விடவில்லை, தடை செய்கிறார்கள். ஆனா அம்பாளை பூஜை பண்ணணும்னு அவ வரா. அதனால அத்துலாம் சித்திம் சதமகமுகாக சித்திம் அத்துலாம், வந்தவர்களுக்கு அணிமாதி சித்திகள் தான் கிடைச்சார்களே தவிர்த்து அம்பாள் கிடைக்கல. என்ன காரணத்தினால? அவ எல்லாரும் தரளகரணாகவா இருக்கா, மாறிண்டே இருக்கிற சித்த விருத்தி உடையவர்களா இருக்கா. அதாவது அடங்காத சித்தம் உடையவர்களாக இருக்கிறதுனால சித்திகள் கிடைச்சது அவளுக்கே தவிர்த்து அம்பாள் கிடைக்கல. சோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சித்திகள் அப்படின்னா என்ன? அணிமாதி சித்தினா சொல்லியிருக்க. அணிமானா ஆட்டம் சைஸுக்கு ஆகிறது, லகிமானா பெருசா ஆகிறது ஹனுமார் மாதிரி, கரிமானா ரொம்ப வெயிட் ஆகிறது, லகிமானா அப்படியே காத்த போல மெல்லியதாகிறது. இதெல்லாம் பாசிபிள். பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன பண்ணா இந்த சித்திகள்லாம் கிடைக்கும், தண்ணி மேல நடக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. நம்மளால அது கொஞ்சம் அபியாசம் பண்ணேள், சித்தத்தை ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணி பாடியை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், சித்திகள் வரக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றது. சித்தினா சக்சஸ், அதாவது ஒரு ஒரு மேஜிக்கல் பவர்ஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம். ஆனா நம்ம மனசு அடங்கல, சித்த விருத்திகள் அடங்கல. எப்போதுமே எனக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும், இப்படி நான் பவர்ஃபுல் ஆகணும், சித்திகள் கிடைக்கணும், மேஜிக்கல் பவர்ஸ் வேணும்னு நினைச்சுண்டு இததான் உலகத்துல வாழ்க்கையில ஹையஸ்ட் கோலா பெரிய விஷயமா நினைச்சுண்டு இதெல்லாம் நான் அடையணும்னு ஆசைப்பட்டு we are working towards that. அதனால நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா தரளகரணமா, அதாவது சித்தம் அடங்காத சித்தமா இருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த சித்திகள்லாம் யாருன்னா அம்பாள் வாசல்ல வாயில் காப்பாளர்களா இருக்கக்கூடிய இந்த தேவதைகள் கிடைக்கிறான். இந்த சித்திகள் கிடைச்சு, அந்த சித்திகள் கிடைச்சதுக்கு அப்புறமும் அம்பாள் நம்மளுக்கு வேணுமா, அம்பாளை அடையறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட். அம்பாளை பூஜை பண்ணா நிறைய பணம் காசு வரும், இழந்ததெல்லாம் கிடைக்கும், பேர் புகழ் எல்லாம் வரும், அதாவது சித்திகள் எல்லாம் வரும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு அம்பாள் வேணுமா இல்ல சித்திகள் வேணுமா அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மள உள்ள நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா இந்த சித்திகள் எல்லாம் வந்தப்புறம் இதோடய சுத்தின்னு இருக்கோம், அம்பாளை மறந்து போயிடுறோம் இல்லையா. பட் இந்த சித்திகள் எல்லாமே ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அது ஒரு உபாதை மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி. அம்பாள் அடையறதுக்கு பிளாக், இந்த சம்சாரத்துல பிளாக் இல்ல, இந்த சம்சார வாழ்க்கைக்கு பிளாக் இல்ல, இந்த சம்சாரத்துல இந்த சித்திகள்லாம் கிடைச்சா ரொம்பவே நன்னா நம்ம இருப்போம்.
பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அம்பாள் அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு இதெல்லாம் முட்டுக்கட்ட மாதிரி. சோ இதெல்லாம் நம்மள்ட்ட வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அம்பாள் அடையணுங்கிற ஆசை இருக்கா அப்படிங்கறதா கேள்வி. அந்த ஆசை இல்ல அப்படின்னா நம்மளால அம்பாளை அடைய முடியாது. அம்பாளுடைய சரணங்கள்கிட்ட நம்மளால போக முடியாது. இந்த சித்திகளோடய சுத்திண்டு பிறந்து பிறந்து செத்து போயிட்டு இருக்க வேண்டியதான். the cycle still continues. அததான் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. புரியுறதா? அம்பாளை தவிர வேற எதுவுமே எனக்கு ஆசை இல்லைன்னு இருக்கிறவாளுக்கு இந்த சித்திகள் கிடைச்சாலும் அந்த ஆசை நிலைக்கிறதுனால அவ அம்பாளுடைய சரணங்களை போய் அடையறான். இல்லைன்னா அது கிடையாது. மனசு எப்ப தடுமாறுமோ அந்த இடத்துல அம்பாளை உணர முடியாது. அம்பாளை உபாசனை பண்றதுக்கு தகுதி ஏற்படாது. ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிஞ்சுதா? எனக்கு இன்னொரு தடவை அதை சொல்லுங்களேன். இந்த 100 அஸ்வமேத யஜ்ஞங்கள் பண்ண அந்த இந்திரனோட பேரு எதுக்கு இங்க வந்தது? எனக்கு அது கனெக்ஷன் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அஸ்வமேத யஜ்ஞம் பண்றதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. இப்ப சும்மா ஆறுல கணபதி ஹோமம் பண்றோம், காத்தால 21 கொலக்கட்டை பண்ணினோம், வாத்தியார் வந்த ஹோமம் பண்ணோம், முடிஞ்சது, அப்படி பண்ற யஜ்ஞம் அஸ்வமேதம் கிடையாது. ஓகே, அந்த அஸ்வமேதம் யஜ்ஞம்ங்கிறது என்னன்னா ஒரு குதிரைய வந்து ஒரு யஜ்ஞ ஸ்தம்பத்துல கட்டி போட்டு அந்த குதிரையில தேவதைகள் ஆவாகனம் பண்ணி அந்த குதிரைய ஓட விடுவா. ஒரு வருஷத்துக்கு அது எங்குமே தடைப்படாம போகணும். போகிற இடங்கள் எல்லாம் யார் அஸ்வமேதம் பண்றாளோ அவளுடைய இடம்னு ஆயிடும். சோ பொதுவா இது க்ஷத்ரியர்கள் ராஜாக்கள் பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞம். அஸ்வமேதம் பண்றதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. ஏன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் த வே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் அஸ்வமேதம் இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிகரஸ். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப விகரசான விஷயம். இத்தனை பிராமணாளுக்கு போஜனம் பண்ணும், ஊருக்கே சாப்பாடு போடணும், இப்படியெல்லாம் அதுல நிறைய இருக்கு. ஸோ ராஜாக்களால மட்டும்தான் அது பண்ண முடியும். அதுக்கு அந்த அஸ்வமேதம் பண்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த பாத்திரத்தா வரத்துக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி டு மேக் யுவர் செல்ஃப் எலிஜிபிள் ரிக்வயர்ஸ் ரிகரஸ் ஆஸ்டெரிட்டிஸ் அண்ட் டிசிப்ளின். அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அஸ்வமேதம் பண்ண ஆரம்பிப்பா. பண்ணினாலும் ஒரு வருஷத்துக்கு அந்த குதிரை ஓடும். சரி, அது போற இடத்துக்கெல்லாம் நீங்க யார அனுப்பணும்? கூட ஒரு ஆர்மியை அனுப்பணும். so that the horse goes unhindered. அது எல்லாத்தையும் சுத்திட்டு ஒரு வருஷம் திருப்பி அந்த யஜ்ஞம் பண்ற இடத்துக்கே வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த அஸ்வத்தோடைய அந்த ஹார்ஸோடைய லிவரை எடுத்து யஜ்ஞம் பண்ணுவா. அப்படி விதிக்கப்பட்ட அந்த ஹார்ஸுக்கு வந்து அது நேர மோட்சத்துக்கு போறத பார்க்க முடியும், கண்களால் பார்க்க முடியும். இந்த அஸ்வமேதம் பண்றதுக்கு என்ன பலன்னா, இஃப் யூ டூ 100 such அஸ்வமேதம், இந்திர பதவி நிச்சயம். யூ ஆர் த நெக்ஸ்ட் இந்திரன். 100 அஸ்வமேதம் முடிச்சுட்டானா இந்திரன் ஆயிடுவான். சரி. இப்ப அதனால இப்ப இந்த அனிமாதி சித்தியர்களோட கனெக்ஷன் எனக்கு வந்து அது அனிமாதி சித்தி அப்படிங்கிற தேவதைகள், சித்திகள் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். இவாள்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்தோம். அம்பாளை சுத்தி மயூகமா இருக்கா, லைட்டா இருக்கா. அம்பாளுடைய ஆவரண தேவதைகள் இதெல்லாம். அம்பாளை சுத்தி அம்பாளுடைய வாயில் காப்பாளர்களா இவா இருக்கா. சோ இந்திராதி தேவதைகள் அம்பாளை பார்க்கணும், அம்பாளை பூஜை பண்ணணும்னு கிளம்பி போறா அம்பாளுடைய இருப்பிடத்திற்கு. ஆனா போகும்போது இந்த அனிமாதி சித்திகளை பார்த்ததுனால they are being stopped by அனிமாதி சித்தி. அம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய தகுதி இவாளுக்கு இருக்கா? தகுதி என்ன? அம்பாளை பூஜை பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்னா, என்ன தகுதி வேணும்? மனசு அடங்கினவாளா இருக்கணும். சித்த விருத்தி, அதாவது மனசு கிளம்பித்துனா உடனே வெளியில என்ன நடக்கிறது, வெளில என்ன பாக்குறோம், வெளில என்ன கேட்கிறோம், வெளியில என்ன ஃபீல் பண்றோம், இந்த இமோஷன்ஸ், அந்த சென்சரி இன்புட், இதுலதான் மாட்டிக்கிறது மனசு. மனசு அடங்கினவானா என்ன? இன்டர்னலி ஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ் இல்லையா? அப்படி இருக்கிறவாளா இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல இந்த சித்திகள் வந்து சேருவாளாம். இந்த சித்திகள் கண்ணுக்கு தெரியவாளாம். ஓகே, அம்பாளை பூஜை பண்ண வந்திருக்கியா, நீ பக்தி பண்ணிட்டு இருக்கியா ரொம்ப நாளா, இந்தா இவ்வளவு பணத்தை புடி, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் உனக்கு வரும்,
இதெல்லாம் தான் முதல்ல வருமா. அம்பாள் உபாசனை பண்ண ஆரம்பிச்சோடனே இதெல்லாம் தான் முதல்ல வருமா. இந்த மாதிரி இந்திராதி தேவதைகளுக்கு யார் முதல்ல கிடைச்சா? சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவளுக்கு வந்தது. ஆனா அவ அம்பாளை சென்று அடைஞ்சாங்கிறது இங்க சொல்லப்படல. சோ இன்டைரக்டா என்ன அர்த்தம்? மனசு அவளுக்கு லயப்படலை அப்படிங்கறதுனால இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை வச்சே போதும்ட்டு கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. புரியுறதா? ஓகே. புரிஞ்சுதா மேம்? இல்லையா? புரியுதுமா. மனசு உரிமைப்படணும், அப்பதான் அதுதான் முக்கிய பாயிண்ட். புரியுது மேம், கிளியர் தான். மனசு அடங்கி ஒருநிலைப்படாமல், ஓகே, இன்னும் எனக்கு போகம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு மனசு அலைஞ்சுட்டே இருந்ததுன்னா அம்பாள்கிட்ட வரவே முடியாது. நம்ம அந்த சித்திகள்கிட்ட தான் மாட்டிண்டு இருப்போம். இந்திராதி தேவதைகள் மாட்டிண்டா மாதிரி. ஏன்னா அவளுக்கு அம்பாளுடைய சரணங்கள் வேணுங்கிற கிளியர் கோலும் இல்ல. அம்பாளை பூஜை பண்ணணும்னு வரா. ஆனா மனசு இந்த சித்திகளை பார்த்த உடனே என்ன ஆயிடுது? அங்க போயிடுது. சித்திகள் கிடைச்சிட்டா, ஆனா சித்திகளை தாண்டி உள்ளுக்குள்ள போய் அம்பாளுடைய சரணங்கள் அவளுக்கு கிடைக்கல. புரியுறதா? மனசுல என்ன எண்ணம் வச்சுட்டு இருக்கு? அம்பாளை பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா சித்திகளை பார்த்த உடனே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் தேவதைகளா கண்ணு முன்னாடி வந்து நான் உனக்கு வரேன் வா, ஐ வில் பி வித் யூ அப்படின்னு அவ சொன்னானா அப்ப என்ன ஆயிடுது அவளுக்கு? இல்லையா? மறந்துடுறா. அவ அவளோட இருக்கேன்னு நினைச்சுட்டு மனசு அந்த பக்கம் போயிடுது. மனசு வந்த காரியத்துல ஸ்டெடியா இல்ல. புரியுறதா? ஸ்வேதா மேம். புரியுதுமா, புரியுது. ஓகே ஸ்வேதா மேம், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இல்ல, புரிஞ்சுது எனக்கு. இல்ல புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சிட்டு. ஓகே, இந்திராதி தேவதைகள் அம்பாளை பாக்குறதுக்கு அம்பாளோட இருப்பிடத்துக்கு வரா. அம்பாளுடைய ஆத்துக்கு வரா. அம்பாள் ஆத்து சுத்தி வெளியில யாரு டோர் கீப்பர்ஸா இருக்கா? அனிமா, லகிமா, மகிமா, கரிமா அப்படிங்கிற சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவள்லாம் இருக்கா. அவளை தாண்டிட்டு தான் நீங்க அம்பாள்கிட்ட போக முடியும். அவ உள்ள வரணும்னு நினைக்கிறவாள அவ செக் பண்ணுவா, உனக்கு நிஜமா அம்பாள் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு. மனசு ஒருநிலைப்படல, அம்பாள் தான் வேணும்னு நம்மளுக்கு தோணலைன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ பார்த்தோன்னே ஓ இதுவே கிடைச்செடுத்து போதும்ட்டு என்ன பண்ணிடுவோம்? அதோட திரும்பி போயிடுவோம். புரியுறதா? புரியுது. இவ எவ்வளவு பேர் இருப்பா இந்த மாதிரி இந்த சித்திகள் அம்பாளோட 8 பேர். வாசல்? 8 பேர். 8 பேர். 8 பேரா? அவ பேரெல்லாம் என்னன்னு சொன்னேன்? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்னு ஆரம்பிக்கும். 4 பேர் சொல்ற, மிச்ச 4 எனக்கு மனப்பாடமா தெரியாது. பாத்து சரி, ஓகே. அதான் சொன்னேன், ஆட்டம் சைஸுக்கு குறுகிற அளவுக்கான சக்தி அது அனிமா. மகிமா அப்படிங்கிறது அனுமார் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிண்டே போறது, அது மகிமா. லகிமானா காத்த போல மெல்லிசா ஆகுறது, அதுக்கு பேரு லகிமா. கரிமாங்கிறது ஒரு மலைய போல ஹெவி ஆகுறது, அதுக்கு பேரு கரிமா. ஓகே, ஈஷித்வம், வசித்வம், ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றது, ஹிப்னடைஸ் பண்றது அப்படின்னு 8 சித்திகள் இருக்கு மொத்தம். அந்த 8 சித்திகளை வச்சு இந்த உலகத்துல நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழலாம். ராஜ வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகம்னா நாட் ஓன்லி பூலோகம், 3 லோகங்கள்ல அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம். சோ இந்திராதி தேவதைகள் அம்பாளை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தா, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அவளுக்கு கிடைச்ச உடனே இப்ப அம்பாளை பூஜை பண்ண வந்தோம், இவ்வளவு பெருசா நம்மளுக்கு கிடைச்சிடுச்சேன்னு அதை வச்சுட்டு திரும்பி போயிட்டான். அதை தாண்டி போனாதான் அம்பாள் கிடைப்பா அப்படிங்கிற மனசு ஒரு நிலைப்பாடு இல்ல. புரியுறதா? புரியுது. இப்ப புரிஞ்சுதா? புரியுது. சோ நம்ம இந்த
அம்பாளை பூஜை பண்ணும்போது பணம் வந்தது, அம்பாளை பூஜை பண்ணும்போது வேலை கிடைச்சது, அம்பாளை பூஜை பண்ணும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, அம்பாளை பூஜை பண்ணா இதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் இந்த சித்திகள் தான். அம்பாளை சுத்தி இருக்கிற தேவதைகள் கொடுக்கிற பலன். அம்பாள் இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஆனா அம்பாள் உபாசனை பண்ணும்போது இதெல்லாம் தான் முதல்ல வரும். அதுல நம்ம மயங்கி போயிடுறோமா, இல்ல அதையும் தாண்டி we continue to be in service of அம்பாள் அப்படிங்கிறது கொஸ்டின். அததான் இந்த ஸ்லோகத்துல ஹிண்ட் பண்றார். புரியுதா? புரியுது. சரி, நான் இந்த செஷன் ஸ்டார்டிங்ல கேட்டது வந்து யாரெல்லாம் இன்னைக்கு ஆடிப்பூரத்துக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணல அம்பாளுக்கு? நான் வந்து 10 சௌந்தர்ய லாரி படிச்சேன். ஓகே, அப்புறம் மத்தபடி டெய்லி ஸ்லோகம் சொல்லிட்டு காயத்ரி கோயில் இருக்கு, அங்க போய் வளையல் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். சூப்பர் கொஞ்சம் பாயசம் நைவேத்தியம் தான் பண்ணி நைவேத்தியம் பண்ண அவ்வளவுதான். சூப்பர். இன்னைக்கு சாயங்காலம் நாங்க இங்க ரத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு போவோம் பெசன் நகர்ல. ஓகே, தேர் இருக்கு, போய் மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்றான்னு சித்தி கூப்பிட்டுருக்கா. சரி நான் புக் எடுத்து வச்சுட்டு போய் சும்மா உட்காந்துக்க போறேன். எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அம்பாளுக்கு வளையல வாங்கி கொடுத்துட்டு வர போறேன். வாங்கிட்டேன் அம்பாளுக்கு வளையல, ஜஸ்ட் போய் கொடுத்துட்டு வரணும். ஓகே, சூப்பர். ஓகே, பூர நட்சத்திரம் வந்து அம்பாள் ஆவிர்பவிச்ச நட்சத்திரம் வந்து பூரம். ஓகே, காமாட்சி ஆவிர்பவிச்சது ஐப்பசி பூரத்துல. பட் அம்பாளுடைய பிரசன்ஸ், அம்பாளுடைய சக்தி வந்து ரொம்ப பிரதானமா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஆடிப்பூரத்துல. ஓகே, ஆடி மாசம் மட்டும் எப்படின்னா பரமேஸ்வரன் அம்பாள் 2 பேரும் உடைய அந்த ஐக்கிய ஸ்வரூபம் நம்மளுக்கு, அவளுடைய அந்த ஐக்கிய ஸ்வரூபத்துடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் முழுக்கவே. அதனாலதான் ஆடி மாசம் ஆரம்பிச்சாச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கோவில் உற்சவம் அது இதுன்னு பயங்கரமா நடக்கிறது. ஆடி மாசத்துல பர்சனலி லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாசத்துல தெய்வ காரியங்களுக்கு பிரதானம் உண்டு. தெய்வ காரியங்களும் அட் அ சர்டன் டைம் பித்ரு காரியங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். காரணம் என்னன்னா இறைவனுடைய அந்த சக்தி, காடோடைய அந்த ஒரு வைப்ரேஷனல் ரெசனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்றது நம்ம கடமை இல்லையா? இப்ப நம்ம ஒரு ஃபுட்டு வேணும், நம்ம எங்கேயோ தேடி போகணும், தேடி போய் அதை வாங்கி சாப்பிடணுங்கிறது, ஆனா இருக்குன்னு தெரியும், போய் தேடிட்டு போகணுங்கிறது ஒண்ணு. கை கிட்ட கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? இட் இஸ் வைஸ். புத்திசாலித்தனம்னா கைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை எடுத்து சாப்பிடுறது புத்திசாலித்தனம். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஆடி மாசம், எஸ்பெஷலி ஆடிப்பூரம். சோ அம்பாளுக்கு வளைகாப்பு பண்றது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா ஆடிப்பூரத்தன்னைக்கு வச்சுட்டு இருக்கா. வளையலால் அம்பாளை அலங்காரம் பண்றது, அம்பாளுக்கு வளையல் சாத்துறது, விசேஷ பூஜைகள் பண்றது. காரணம் அம்பாளுடைய சக்தி ஆர் இந்த சிவசக்தி ஐக்கியத்துடைய சக்தி வந்து ஆடி மாசம் முழுக்கவே ரொம்ப அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஆடி பூரத்தன்னைக்கு ஸ்பெஷலா அதை பண்ணும்போது இந்த மாதிரி அம்பாளை வந்து உபாசனை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சம்சார வாழ்க்கைக்கு வேணுங்கிற பிளாக்ஸ் கெட் ரிமூவ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகமாக்கிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ். எப்படி சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவ தத்துவம் அப்படி நிறைஞ்சு இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஆடிப்பூரம் அப்படிங்கிற மாதிரி அக்கேஷன்ஸ்ல அம்பாளுடைய அந்த தத்துவம் நிறைஞ்சு இருக்கிறத நம்ம ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அலைன் ஆனோம்னா நம்மளுக்கு அது ஈஸியா கிடைக்கும், வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் தான் ஆடிப்பூரம். புரியுதா? சோ உங்களுக்கு என்ன உங்க உங்க ஆத்து வழக்கப்படி, உங்க சம்பிரதாயப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஒன்னும் தெரியலன்னா கோவிலுக்கு போய் ஓகே ஏதாவது ஒரு விதத்துல இருக்கிற இடத்துல இருந்தோ இல்ல கோவிலுக்கு போயோ ஏதோ ஒரு விதத்துல அம்பாளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பாராயணமோ நாம ஜபமோ ஏதோ ஒரு விதத்துல அம்பாளை நம்ம நினைச்சுட்டோம்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வரும். இப்ப ஏதோ சண்டையை பத்தி நினைச்சுட்டு இருந்தோம்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் 4 சண்டை நம்மளை தேடி வரும். அம்பாளை பத்தி நினைச்சோம்னா அம்பாளுடைய சக்தி நம்மளுக்கு வந்து சேரும். அது ஈஸியா கிடைக்கக்கூடிய நாள் அண்ட் மாசம் வந்து ஆடி மாசம். இப்பதான் பார்த்தோம் சந்திரனுக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ நேத்தி அமாவாசை முடியும் போது அதான் சொல்லியிருந்தோம், அமாவாசை மெடிடேஷன்.
அந்த சந்திரனுடைய அந்த பலன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய டைம் அது. அதாவது அம்பாளுடைய அந்த அமிர்த சக்தி, அமிர்தமயமான அந்த சக்தி கிடைக்கக்கூடியது வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதனால ஆடிப்பூரம் இஸ் விசேஷம். புரியுறதா? சோ இன்னைக்கு ஹாஃப் அ டே போச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு நினைக்காதே. இன்னும் ஒரு ஹாஃப் அ டே இருக்கு, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு 5 ஸ்லோகம் உங்களை வாசிக்க சொன்னேன். ஆத்துல முடிஞ்சு பண்ணோமோ பண்ணலையோ அட்லீஸ்ட் ஸ்லோகத்தை வாசிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? யூடியூப்ல போட்டா அது கண்ணா பின்னான்னு வருது. நம்மளுக்கு நன்மைகள் நிறைய வரக்கூடிய நாள் அது இதுன்னு ஜோசிய ரீதியாக நிறைய அதை பத்தி சொல்றா. எனக்கு அது தெரியல. பட் எனக்கு என்ன, வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வாட் ஐ நோ இஸ், அம்பாளுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும், அவளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும். அனுகிரகம் இருந்துச்சுன்னா எது வேணா பாசிபிள். அவளுடைய கர்ம வினையுமே போயிடும். இந்த அனுகிரகம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கணும்னா அதுக்கு வருஷத்துல சில நாள்கள் தான் அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கும். அந்த எனர்ஜி ரொம்ப டாமினண்டா இருக்கும். அதுல ஆடிப்பூரம் வந்து அம்பாளுடைய சக்தி ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாள். எஸ்பெஷலி அம்பாளோட கிரியேட்டிவ் சக்தி. அதனால்தான் வந்து கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரம், அம்பாளை இன்னைக்கு பிரீத்தி பண்ணா கல்யாணம் சீக்கிரம் ஆயிடும். குழந்தை பிறக்காதவாளுக்கு அம்பாளை இன்னைக்கு பிரீத்தி பண்ணா சீக்கிரம் குழந்தை பிறந்துடுங்கிறது. இந்த கிரியேட்டிவ் பவர் வந்து அம்பாளோடது ரொம்ப டாமினண்டா இருக்கும் இன்னைக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். பட் ஜென்ரலி எனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவா, இப்ப இத பார்த்தோம் இல்லையா, மனசு நம்மளுக்கு ஒருநிலைப்பட்டு அம்பாளை போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆடிப்பூரம் வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ குட் டே. அதை கேபிட்டலைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதோட ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் தான் அதிகம் ரிலீஜியஸ் சிக்னிபிகன்ஸை விட. சரியா? சோ நம்மளுக்கு தெரிஞ்ச லெவல்ல ஏதாவது ஒரு பாராயணமோ நாம ஜபமோ அம்பாளுடைய பேரை திருப்பி திருப்பி சொல்றதோ கோவிலுக்கு போறதோ இல்ல அம்பாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ ஏதாவது ஒண்ணு பண்ண முடிஞ்சா சந்தோஷம். ரைட்? நீங்க இன்னைக்கு ரத்னகிரீஸ்வரர் கோயில் போகும்போது அம்பாளுடைய பேரை நோட் பண்ணிட்டு வாங்கோ. அராளகேஷி. அராளகேசிய பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? அதான் அந்த சுருட்ட முடி அம்பாளோட. அப்ப போன ஸ்லோகத்துல அராளம் தே அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஆமா ஆமா. என்ன அர்த்தம்? அதுதான், அது நேச்சுரலாவே வந்து நம்மள ஒரு ஈர்ப்பு சக்தியோட நம்மள வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு பியூட்டியாக, ஒரு சிவனோட ஒரு கருணை வடிவமாக அம்பாளை பார்த்தோம். சோ அம்பாளுடைய அழகு இருக்குன்னா அங்க அம்பாளுடைய கருணை பிரதானமா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோம்னா பராளகேஷிஸ் இந்த காருண்யத்தை பொழியறவன்னு அர்த்தம். ஓகே, காருண்யத்தை பொழியவர். ஓகே, அராளகேஷினா சுருட்ட முடி இருக்கிறவர். கரெக்ட். ஓகே. அராளகேஷி கதை தெரியுமா எல்லாருக்கும்? ரத்னகிரீஸ்வரர் கோவில் கதை தெரியுமா? ஏன் ரத்னகிரீஸ்வரர் கோவில் வந்ததுன்னு தெரியாது. தெரியாது மேம். இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு கரெக்டா எங்க மாமனார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க வந்து ஒரு லிங்கம் வந்து பெரியவாள்கிட்ட போய் கோவில் இந்த இடத்துல கட்டணும்னு கேட்டப்போ அவ வந்து இந்த மாதிரி லிங்கம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு கடல்ல இருந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா போல இருக்கு. இந்த பெசன்ட் பீச்ல தேடிண்டே போய் கிடைச்ச, பெரியவா சொல்லி தேடி கிடைச்ச லிங்கம் அது. லிங்கம், ஆமா ஆமா. அப்புறம் அதுதான் அது. அப்புறம் கீழே அது கீழே இருக்கிற பீட்டம் வந்து அப்போ அது வந்து ஒரு மவுண்டன் மாதிரி பண்ண சொல்லி இருந்தாலாம். அத வெளியில வந்து குடுத்து பண்ணிருக்கா. அப்புறம் அம்பாலையும் வந்து வெளியில சொல்லி பண்ணிருக்கா. ஆனா அங்க வந்த லிங்கம் வந்து பெரியவா சொல்லி போய் அங்க எல்லாரும் தேடினப்போ 2 நாளா 3 நாளா தேடிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷர்மேன் குரூப் வந்து போய் அவள்கிட்ட கேட்டப்போ அவ சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஒரு கூடையை போட்டு மூடி வச்சிருந்தா. அப்படி அவ எடுத்து கொடுத்து அப்படிதான் வந்து போய் பிரதிஷ்டானம் பண்ணினா அப்படின்னு சொல்லி சொன்னான். எஸ், அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல மாரியம்மா இருந்த மாரியம்மன் எல்லாம் மேரியம்மாவை மாத்திட்டான். நீ மேரியம்மான்னு பேர் வச்சுக்கோ, நீ பண்றதெல்லாம் பண்ணுன்னு. அந்த சமயத்துல பூஜையில இருந்த அந்த சிவலிங்கம் காணாம போய் அது வந்து கடைச்சி எடுத்ததுதான் அது.
ஓகே ஓகே. அது மேபி கிடைச்ச அன்னைக்கு அது அன்னைக்கு சிவராத்திரின்னு வேற சொன்னான். ஆமா, அது பிளஸ் அது ம், ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கம்ங்கிறது ஒரு விஷயம். பட் மேபி அது அந்த இடம் வந்து ரத்னகிரியா இருந்திருக்கும். அதாவது ரத்னங்கள் இருக்கிற ஒரு மலையா அது இருந்திருக்கும். அதனாலதான் அதுக்கு ரத்னகிரீஸ்வரர்னு பேர் வச்சா. ஐ மீன் பெசன்ட் நகர் அந்த ஏரியா should have been that. ம். இப்ப எப்படி வேளச்சேரி வந்து வால்மீகபுரம் அங்க அந்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, தண்டியில அது பேர் என்ன, தண்டீஸ்வரர். ஆ ஆ ஆ. பிரிய தீட்சிதர் வந்து பூஜை பண்ண லிங்கம். அது கோவில் சின்னதா இருக்கும், ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து வால்மீகி ஆசிரமம் இருந்த இடம், பரத்வாஜ ரிஷி இருந்த இடம்னு நிறைய அதுக்கு புராண பெயர்கள் நிறைய உண்டு. ஓகே, சோ அந்த மாதிரி இதுவும் ரத்னகிரியா இருந்திருக்கும். ம். சோ இந்த மாதிரி தேசம் முழுக்க டிவைன் பிரசன்ஸ், தேசம் முழுக்க சுவாமியோடைய அனுகிரகமும் சுவாமியோடைய ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு தேசம் வந்து நம்மளுக்கு தான், இந்தியால தான் இது பார்க்க முடியும். யூஎஸ் வந்து பாதாள லோகம் தெரியும்ல, ராமாயணத்துல சொல்றா, நான் சொல்லல, நான் சொல்லல. அதாவது வாலி துரத்தின்னு வரும்போது சுக்ரீவன் ஓடாத இடம் கிடையாது. இந்த லோகம்ங்கிற சொல்ற எல்லா சந்து பொந்துல சுக்ரீவன் ஓடி வாலி துரத்திட்டு போனாருங்கிறது ராமாயணத்துல வருது. அப்படி ஆனா ஹனுமாருக்கு தெரியும் வாலி போக முடியாத ஒரு இடம் வந்து சபரி இருந்த மலை அப்படிங்கிறது ஹனுமாருக்கு தெரியும். ஆனா ஹனுமார் சொல்லல, சுக்ரீவன் ஓடினார், வாலி அடிக்க துரத்தினார். ஓகே, சோ சீதையை எங்க தேடுறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது சுக்ரீவன் வந்து அழகா மேப் போட்டு கொடுக்கிறார் ஹனுமாருக்கு. இங்க பாரு, இந்த பக்கம் போனா இதெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் போனா இதெல்லாம் இருக்கும்னு ரொம்ப டீடைல்டா சொல்றார். சொல்லும் போது ஹனுமான், ஐ வுட் ப்ரிஃபர் நீ சதர்ன் டைரக்ஷன்ல போ, அந்த பக்கம் சீதை இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கிஷ்கிந்த ஊரை தாண்டினா இந்த நதி வரும், இந்த ஊர் வரும், இதெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு சமுத்திரம் வரும், அந்த சமுத்திரத்தை 100 யோஜனை கடந்தேன்னா ஸ்ரீலங்கான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஸ்ரீலங்காவை தாண்டி போயிடாத, அதுக்கப்புறம் இருக்கிறது பாதாள லோகம். அதே மாதிரி ராமாயணத்துல வர இன்னொரு ரெஃபரன்ஸ், அந்த அஸ்வமேத யஜ்ஞம் பண்றதுக்காக அந்த குதிரையை தேடிண்டு போன சகர மகாராஜாவுடைய 100 பிள்ளைகள் எரிஞ்ச இடம் வந்து கலிபோர்னியான்னு, அதாவது ஹார்ஸ் ஐலண்ட், ஆஷ் ஐலண்ட்னு இன்னும் இருக்கு. அவ எரிஞ்ச இடம் இஸ் ஆஷ் ஐலண்ட். இந்த குதிரைய கபிலாசிரமத்துல கட்டி போட்டிருந்த இடம் ஹார்ஸ் ஐலண்ட். கபிலாசிரமம் பிகேம் கலிபோர்னியா. ம். ஆனா கபிலாசிரமம் எங்க இருந்ததுன்னா பாகவதத்துல ராமாயணத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் அது பாதாள லோகம் அப்படின்னு தான். ஓ. யுஎஸ் அப்போ பாதாள லோகம் அப்படின்னு வந்து பாதாள reference. லோகம் கர்ம பூமி, தெய்வ பூமிங்கிறது இதுதான். ஓ. ஓகே, சோ ஆஸ்திரேலியா எல்லாமே பாதாள லோகம் கணக்குல தான் வரும். ம். சரியா? சரி, இதுல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல, இன்னைக்கு ஆல் டன் சரி. சரி, பாமா மாமி, மாலதி மேம், மாத்தங்கி ஒண்ணும் இல்லம்மா, மேம் நல்லா எனக்கு இருக்குமா? நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. நோ கொஸ்டின்ஸ். ஆமா, தெரியாத விஷயங்கள் ஆமா, நிறைய தெரிஞ்சது. கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே, இந்த கரெக்டான ஆன்சர் வேணும்னு தேடி போய் அங்கங்க கேட்டு சேகரிச்சதுதான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. சேம் ப்ராப்ளம். யாராவது ஏதாவது சொல்லுவா, அது மனசுக்கு சமாதானமா இல்லைன்னு நம்ம தேடிண்டே போறோம் இல்லையா? தட் இஸ் ஹவு வி எண்ட் அப் டிஸ்கவரிங் அவர் செல்ஸ். யா, தேங்க்யூ. ஆமா, தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போமா? So, இப்ப நம்ம பாப்போம். 95 ராம் வரைக்கும் ராம். முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியாதவா என்ன பண்றதுமா? ஆஹ் இந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியாத நானும் இன்னைக்கு நிலைமையில. கோவிலுக்கு போக முடியல. ஒரு பக்கம் டயர்டா இருக்கு, ஒரு பக்கம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஆத்துல ஓகே, தான் இருந்தான். சரிம்மா, சரி. அம்பாள் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம நம்பினோம்னா இங்கதான் கோவில். வேற என்ன பண்றது? சரிம்மா. சரி. என்னால போக முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மார்னிங் ஒரு செட்டு செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்து கிளாஸ்க்கு உட்கார்ந்தேன்.
அடுத்து ஈவினிங் கொஞ்ச நேரம் படுத்துப்பேன். ஈவினிங் இப்படிதான் போகுது, தினம் இப்படிதான் போகுது. இல்ல ஒரு 3 பேருக்கு நான் ப்ரப்போசல் கொடுக்கணும், நேத்தில இருந்து தரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒர்க் பண்ணல. இப்படிதான் போயின்னு இருக்கு எனக்கு. எனக்கு கான்பிடென்ட்டா இல்ல, நான் ஒரு கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. போக முடியுங்கிற கான்பிடென்ஸ் எனக்கு இல்ல. ஆத்து காரியங்கள், குழந்தைகள், ஆத்துக்காரர் இவாளோட எனக்கு டைம் சரியா இருக்கிறதுனால எனக்கு நான் போக முடியும். டைம் எடுத்துட்டு போவேனாங்கிறது நான் அதை ஒரு கமிட்மெண்டா நான் சொல்லல. இல்ல எனக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா உங்களை மாதிரி தான் நானும். சரிம்மா, அம்பாளை நினைச்சுக்கிறேம்மா, அம்பாளை நினைச்சுட்டே இருக்கேன். அவ்வளவுதான். அவ பவானி பாவனா கம்யா. உங்களுக்கு அவள்கிட்ட பாவனை இருந்தா அந்த பாவனைக்கு இறங்கி அவ வருவா. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. நீங்க Thank you. கோவிலுக்கு போய் அந்த பாவனை இல்லைன்னா வேஸ்ட். ஆமா, கரெக்ட். இருக்கிற இடத்துல கோவில் இல்லைனாலும் பாவனையா இருந்தெல்லாம் அங்க வருவோம். அதான் சரியா? பாப்போம். ஓகே, தேங்க்யூ மேம். ராம் ராம். தேங்க்யூ. ராம் 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 ராம். ராம் ராம்.